அனைவருக்கும் வணக்கம். நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயில் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தரிசனம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து, அதில் வந்து இன்றைக்கி சேகர் பாபு தலையில் விழுந்த மிகப்பெரிய இடி. இதை பற்றி தான் நம்ம தெளிவாக அந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கீழே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், மறக்காமல் அதையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் வந்து அந்த கோயிலோட பிரசித்தி பெற்ற கோயில். அதில் என்ன மாதிரியான யாகம் நடத்துவாங்க, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணுவாங்க, ஆல்ரெடி 2 வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இதை பற்றின இப்போ நடந்த விஷயத்தை மட்டும் நம்ம சீரியஸாக பேசுவோம். இன்றைக்கி வந்து டெல்லியிலேருந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தனி விமானம் மூலியமாக கர்நாடகா வந்தார். கர்நாடகாவிலேருந்து கார் வழி பயணமாக மங்களூர் போயிட்டு உடுப்பி அங்கே இருக்கிற கோயில் வந்து மூகாம்பிகை கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயில். அது அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வழிபாடு நடத்தின மிக பிரசித்தி பெற்ற கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே வந்து சண்டி யாகம் அப்படின்றது மிக பெருசாக வந்து நடத்துவாங்க. அது நடத்துறது மூலியமா தன்னோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எதிரிகள், தீய சக்திகள் இதெல்லாம் வந்து அழியும் அப்படின்றது ஒரு மகா நம்பிக்கை. அந்த ஒரு வகையில தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு அந்த கோயில்ல பூரண கும்ப வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. அங்க வந்து உள்ள பிரகாரம் ஃபுல்லுமே வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஃபுல்லா சுத்திட்டு அங்க வந்து நல்லா மனமுருக்கி வேண்டிட்டு வந்திருக்காரு. இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இதுக்கு வந்து இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய வாள் ஒன்று பரிசளிச்சிருக்காரு. இதெல்லாம் கூட இன்னும் அந்த கோயிலோட வரலாறு அங்க இருக்கு அப்படின்றது ஒரு கணக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கர்நாடகா பத்தி நம்ம பேசி ஆகணும். கர்நாடகாவில் இன்னைக்கு மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் எல்லா முதலமைச்சருக்கு முன்னாடியும் பிரதமர் மோடிட்ட சொல்லியிருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும் போதும் மனுவாவும் கொடுத்திருக்காரு. நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்ச கையோட தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் மேகதாது விஷயத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசியிருக்காரு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு கர்நாடகம், இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம தான் வந்து இன்னைக்கு கர்நாடகம் நம்மள்கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து அணை கட்ட போகிறோம். அப்போ தமிழ்நாட்டுக்காரங்க நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்து இன்னைக்கு அந்த மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு மேகதாது அணையை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற சீமான் எடுத்துக்கோங்க, அதே மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கோங்க. யாராலையுமே வந்து அந்த ஒரு ஊருக்கு வந்து நிம்மதியா போயிட்டு வர முடியாது. இதுதான் வந்து அரசியல் வந்து மக்களிடையே வந்து ஒரு எதிர்ப்பு அப்படின்றது காரணமா இருக்கும். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கர்நாடகால மேகதாது அணை கட்டுறத முழுக்க எதிர்க்கிறாரு, இதை பத்தி பேசியிருக்காரு. ஆனா அதே ஊருக்கு இன்னைக்கு கெத்தா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த மக்கள் வந்து இன்னைக்கு ஆரவாரமா வந்து பாக்குறாங்க, ரொம்ப அன்பா வந்து பாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற கர்நாடகா மொழி சேனல்ல அவ்வளோ மக்கள் இன்னைக்கு TV9 கன்னடா, நிறைய கன்னடா சேனல்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10K 15K 30Kன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேனல்லையும் வாட்சிங்கில் இருக்காங்க. ஒவ்வொரு சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 50K 1 லட்சம்லாம் பார்த்தேன். நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை அந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளோ தூரம் நேசிக்கிறாங்க, அவ்வளோ தூரம் வந்து ஒரு தலைவராக ஏற்றுட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் முதல் வெற்றியாக நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அந்த அம்மன் கோயிலில் இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா மலை காரை நிப்பாட்டிட்டு இறங்கி கோயிலுக்குள்ளே மலையில் நனைஞ்சே உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்த கையோட அவரே தன்னுடைய காரை வந்து இயக்கிட்டு வெளியில வந்திருக்காரு அப்படின்னா பாருங்க, அவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து அந்த ஒரு வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு நன்மையை தரும் அப்படின்றத நம்மளும் சொல்லிக்குவோம். உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப 2வது விஷயத்துக்கு வருவோம். 2வது பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல நடந்த மிகப்பெரிய பஞ்சாயத்து. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, தேர்தல் முடிஞ்சு திமுக தோத்து 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இவங்க பல்வேறு விஷயத்துல ஒப்பாரி வச்சு இப்பதான் முடிச்சு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களே கொஞ்சம் கடுமையா சாட ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சோபா மாடல் அரசு, என்னமோ நாரசக்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க புது புது பேரை வைக்கிறாங்க. ட்ரெண்டிங் ஆயிருமோன்னு நினைச்சு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறிவாலயத்தில் நடந்த ஒரு பஞ்சாயத்தில் நிறைய விஷயங்கள் கலைந்து எடுக்கும்போது திமுகவுடைய அறிக்கை சமர்ப்பிப்புக்கும் குழு அப்படின்ற ஒரு குழு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. அந்த அறிக்கையை பிரித்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க அந்த அறிக்கையில் இருந்த ஒவ்வொரு பேரோட லைனுக்கு முடிவுலையும் சேகர் பாபு வர்றாரு. என்னன்னா இன்னைக்கு திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு அந்த கட்சியோட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்க முடியும். அடிமட்ட தொண்டன் போய் ஸ்டாலினை சந்திக்க முடியுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுக்கு முட்டுக்கட்டையா நின்றவர் தான் இந்த சேகர் பாபு அவர்கள் அப்படின்றது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம், ஆவின் சங்கம், இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு சங்கம் இருக்கும். அதில் திமுகவுடைய கட்சிக்காரங்க, அதாவது அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களுக்கான ஒரு தேர்தல் நடத்துவாங்க உள்ளுக்குள்ளேயே, கட்சிக்குள்ளேயே. இது நம்மளுக்குலாம் வெளியில் தெரியாது. அந்த மாதிரி வந்து எடுக்கும்போது அடிமட்ட தொண்டர்களோ நிர்வாகிகளோ சிறு சிறு பொறுப்புகளில் இருக்கிறவங்களோ அதில் பங்கேற்றுக்கணும். இதுதான் அந்த கட்சியோட ஒரு வரம்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் முழுக்க முழுக்க சேகர்பாபு அவர்களுக்கு பெட்டி வழங்கினவங்களை மட்டுமே, சேகர்பாபு அவர்களுக்கு நெருக்கமானவர்களை மட்டுமே, அவருக்கு பார்த்தீங்கன்னா சில பல வேலைகளை பார்த்தா பலானா வேலைகளை பார்த்தவர்களை மட்டுமே வந்து அவர் வந்து பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படின்றது 2வது பாயிண்ட்ல
பாயிண்ட்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட், இன்னைக்கு அடிமட்ட தொண்டரோ, மாவட்ட செயலாளரோ, அமைச்சரோ, எம்எல்ஏக்களோ வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு துறை ரீதியா சந்திக்க வந்தா கூட அங்க ஆளா தூண் மாறி நின்னு அவரை சந்திக்க விடாம பண்ணியிருக்கிறது சேகர் பாபு அவர்கள். அது போக பார்த்தீங்கன்னா அவர் மேல இன்னைக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மேயர் பிரியாவோட சேர்ந்து என்னென்னமோ பண்றாப்ல, தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்குறாப்ல, டீசல்லாம் திருடுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட். அறநிலையத்துறையில 5000 கிலோ வரைக்கும் நகை ஆட்டை போட்டது, இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய காதுக்கு எட்டாம பண்ணுனது. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்னைக்கு டிவிகே பக்கம் நிக்குது அப்படின்ற நியூஸ், அதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய காதுக்கு எட்டாத விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாநாடு, கூட்டம், பொதுக்கூட்டம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவரே நம்ம 200 கூட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். 1/4 மணி நேரம் தான் இருப்பாய்ங்க. நீங்க என்ன பண்ணுங்க, டக்குன்னு பேசி முடிச்சிருங்க அப்படின்றத சொல்லாம விட்டுட்டு, கூட்டம்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் கடைசியில வந்து தலைவரை பேச வச்சது. இது எல்லாமே இன்னைக்கு சேகர்பாபு தலையில விழுந்திருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய துறைமுகம் தொகுதியை பார்த்த சேகர்பாபு அவர்கள், ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியை பார்ப்பேன்னு உறுதியும் கொடுத்துட்டு, ஒரு ஆணியும் புடுங்காம விட்டுட்டு, இன்னைக்கு விஎஸ் பாபு ஆட்டோமேட்டிக்கா அங்க ஜெயிச்சிட்டாரு. அவர் வேலையே பார்த்திருந்தாலும் நம்ம தான் ஜெயிச்சிருப்போம். அது 2வது விஷயம். இது அவங்க கட்சிக்குள்ள நடந்த பஞ்சாயத்துல இன்னைக்கு சேகர் பாபுவோட தலையே உருண்டுருச்சு. அறிவாலயத்துக்குள்ள நீ கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபு அந்த கிளி கழிச்சிருக்காரு. ஆல்ரெடி துர்கா ஸ்டாலின் அவர்கள் செம்ப கொண்டி அடிச்சதெல்லாம் வந்து அறிவாலயத்துல நடந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து சும்மா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் காதில் எட்டிக்கிட்டு இருந்த விஷயம், இது வந்து இன்னைக்கு உண்மையான அளவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் குழுவால் வந்து ஸ்டாலினுக்கு போயிருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பண்ணின பலான வேலைகள், இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு வந்து நிறைய பொறுப்புகளை கொடுத்தது, இன்னும் செயல் தலைவர் பதவியை வேற கனிமொழிக்கு கொடுக்க போறேன் அப்படின்ற விஷயம், அடுத்து துணை முதலமைச்சர் பதவி வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தது, நிறைய விஷயங்கள்ல குடும்ப வாரிசு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து திமுக அடிபட்டுக்கிட்டே இருந்ததை வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லாதது, தன்னுடைய நிர்வாகிகள் பண்ற தப்பு, கவுன்சிலர்கள் பண்ற தப்பு, மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் பண்ற தப்பு எதையுமே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லாமே அவர் ஒரு பொம்மை முதல்வர்னு இவ்வளவு நாள் நம்மளாம் சும்மா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நெசமாவே அவர் பொம்மை முதல்வராக தான் இருந்திருக்காருன்றது நமக்கு இப்பதான் தெரிய வருது. அப்ப எல்லா பலான வேலைகளையும் பார்த்தது சேகர் பாபு அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. இதுதான் வந்து முழுக்க முழுக்க திமுக தோத்ததுக்கான காரணத்தை ஒரு வழியா இவங்க இப்பதான் இதவே கண்டுபிடிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இன்னும் நிறைய விஷயம்லாம் வருது. ஏன்னா கல்யாணத்துல ஒப்பாரி வச்சாங்க, கருணாநிதி சமாதிக்கு போய் ஒப்பாரி வச்சாங்க, வீட்டுல குமுறி குமுறி அழுதாங்க, உதயநிதி ஸ்டாலின்லாம் துபாயில ரூம் போட்டு அழுதுருக்கிறாப்ல, அவ்வளவு விஷயம்லாம் நடந்திருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் ஸ்டாலினுக்கு மறைச்சதுதான் முழுக்க முழுக்க திமுகவுக்கு மிகப்பெரிய தலையில விழுந்த இடியா விழுந்து இன்னைக்கு சேகர் பாபு வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்துக்கு கூட உள்ள நுழைய விடாம வந்து தனியா ஓரங்கட்டி வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகளும் சேகர் பாபா சாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தகவல். இன்னும் கட்சிக்குள்ள நிறைய வெடிப்புகள் வரப்போகுது அப்படின்றதும், கிட்டத்தட்ட 105 கவுன்சிலர்கள், சென்னை மாநகராட்சியில் இருக்கிற கவுன்சிலர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இன்னும் நிறைய மாநில உள்ளூர் தேர்தல் வரப்போது, அதாவது உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, நிறைய ஏரியாக்கள்ல இருக்கிற கவுன்சிலர்கள், மாவட்ட செயலாளர்கள் வந்து திமுக இருந்து பிரிஞ்சு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப இணையறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே மைனஸா தெரியும், என்னடா அது தீய சக்தியில வந்து இணைகிறாங்களேன்னு சொல்லிட்டு. முழுக்க முழுக்க அவங்களுக்குலாம் வெறும் தொண்டர் அப்படின்ற அடிப்படையில மட்டுமே இணைகிறதா நம்மளுடைய புசி ஆனந்த் அவர்கள் ஒரு உறுதி கொடுத்திருக்காரு அப்படின்றது ஒரு தகவலா இருக்கு. அடுத்து பார்ப்போம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவ்வளோதான் நைட்டு. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்நேரம் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருப்பாரு. அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய அறிவிப்புகள் கொடுக்கறதா இருக்காரு. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.